Hi, my lovelies. Happy Saturday night. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் ஓகே இருக்கிறோம். நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். ஏனெண்டா இந்த காலமை என்னோட ஹஸ்பண்ட் டென்னிஸ் கோர்ட்டு கூட்டிகிட்டு போனேன், ஜிம்முக்கு கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் நாளைக்கு பயணம். ஸோ இப்போ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம் இங்கே. மூவி நைட். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் உட்கார வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்ட்டு பாருங்களேன். ஹாப்பி I'm okay, I'm tired. I know. But thank you. It feels good. ஸோ என்னுடைய ஹாபி எனக்கு பெடிக்யூர் செய்கிறார். இதில் பாருங்க மெஷின் எல்லாம் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தவர். அடிக்கடி எனக்கு இதை செய்து விடுவார் அவருக்கு டைம் கிடைக்கிற போது. நகமெல்லாம் அழகாக நேர்த்தியாக வெட்டி ஷேப் பண்ணிவிட்டு கியூடெக்ஸ் நெயில் பாலிஷ் எல்லாம் பூசி விடுவார். அதுக்கு முன்னுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த விரலுக்கு நகத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் எடுப்பார். இப்போ இதெல்லாம் கட் பண்ணுறார். காலை நம்பி என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துட்டேன். எப்பவும் கொடுக்குற அந்த நம்பிக்கையில் இப்போவும் கொடுத்துட்டேன். இனிமேல் லைஃப் லாங்கும் கொடுக்கறது தான். ஸோ எஸ், அதோடு சேர்த்து நாங்கள் கல்கி மூவி பார்க்குறோம். தமிழ் மூவி பார்த்துட்டிங்களா நீங்கள் எல்லோரும்? கல்கி மூவி பாருங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த கல்கி மூவியை பார்க்குறாருண்டு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மூவி. தமிழ் மூவி பிடிக்குமா உங்களுக்கு? வெரி மச். ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய இப்போ ரிலாக்ஸேஷனான இரவில் நாங்கள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற விஷயமா இருக்குது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸோட இப்படியான குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன வெக்கம் இருக்குது? உங்களுடைய சரி பாதி இல்லையா? எதுனாலும் நீங்கள் மனமு செய்யுங்க. என்னுடைய கணவர் வேலையிலேருந்து வந்த பிறகு சில நேரத்தில் அவருக்கு சரியான மாதிரி முதுகு நோவும். 12 மணித்தியாலம் அவர் ஒர்க் பண்ணுறது. அவருடைய ஒர்க் ஃபிசிக்கல், பப்ளிக்கோட ஒர்க் பண்ணுறார். ஸோ அவர் 12 hours மை ஹஸ்பண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஹாஸ் காட் பேக் பெயின். அப்போ நான் அவருக்கு உட்கார வச்சு முதல் விஷயமாக அவருக்கு நல்லா பாடியை மசாஜ் பண்ணி விடுவேன். எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன் நான். ஸோ அப்படித்தான் அவருக்கு முதுகு வலி நல்ல. ஆனால் சில நேரம் நான் டயர்டாக இருந்தால் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒரு ஒய்ஃபாக எனக்கு அது புரியும். இப்போ நான் உட்கார வச்சு அவருக்கு நல்லா அமுக்கி விடுறேன் நான். அதே சமயம் எனக்கு ஒவ்வொரு நாள் நான் படுக்கும்போது அவர் என்னுடைய தோல் மாட்டு இந்த இதுகளை அமுக்கி, இந்த ஒரு கை எங்கே இருக்கும், கை இப்படி வச்சுருப்பார். ஒரு கை என்னுடைய கழுத்துக்கு கீழே அவருடைய கை வச்சுருப்பார். அது தூங்கும்போது. ஆனால் அந்த தூங்குறதுக்கு முதல் சும்மா வீட்டில் நாங்கள் ஒரு புத்தகங்கள் படிக்கிறதுண்டா அப்போ அவர் இங்கே அமுக்குவார். எனக்கு இங்கே தோள்பட்டை கொஞ்சம் நோ. ஸோ அவர் எப்போவுமே அமுக்குவார். இப்படியான சில தருணங்கள் எல்லாம் அருவருப்பும் இல்லை. இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்றும் இல்லை. இதெல்லாம் ஷேர் பண்ணத்தான் வேணும். கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இது உங்களை இன்னும் க்ளோஸாக உங்களுடைய உறவை உறுதிப்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விடாமல் லைஃப் லாங் கடைப்பிடிங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸோட. ஓகே, இப்போ you are starting to paint my nails. Yeah. Is it a white color? Yeah. Can I show you something, sir? Please come. நீங்க சொன்ன மாதிரியே. இங்க காட்டுங்க. Show. Supreme Greatest Serum. It's far beyond human DNA. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் எனிபடி டு ஹோல்ட். அது உங்க உயிருக்கே ஆபத்து. இந்த ஃபார்முலாவை யாராலையும் தாங்க முடியல. அபி எனக்கு
ஐஸ்கிரீம் தந்திருக்காரு. ஃபெராரோ ரோஷே ஐஸ்கிரீம். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஃபெராரோ ரோஷே ஐஸ்கிரீம்? ஸோ இதுதான் ஃபெராரோ ரோஷே அந்த சாக்லேட். அதுண்ட இப்போ ஐஸ்கிரீமும் வந்துடுச்சு. சேர்ந்து சாப்பிடுவோமா? ஹேசல்நட் ஃப்ளேவர் பரவாயில்ல. அந்த சாக்லேட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஸ்கிரீம் இது ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் தென் எகெயின் ஆல் ரைட் ஃப்ளேவர். அவங்க அதை கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க அந்த ஃப்ளேவரை. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். தென் நான் என்ன செய்கிறேன் என்றால் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதில் அளிக்கிறேன். என்ன படம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நடுவில் ஏதாவது செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நடுவில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதில் அளிக்கிறது வந்து என்னுடைய வழக்கமாக போச்சு. இப்போ படம் பார்த்துக்கொண்டு இப்படி ரிலாக்ஸாக அப்படி இருக்கும்போது கூட நான் கமெண்ட்ஸுக்கு முடிந்த வரைக்கும் பதிலளிக்கிறேன். நான் பதிலளித்து அதில் வந்து மனசை தொட்ட கமெண்ட்ஸ் என்னுடைய ஹஸ்பண்டோட கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். The green one forgot to bring nail polish cleaner, or will I say the glossy one, transparent one. No, the one to remove extra this thing paint if I don't do it. Nail polish remover. Okay, அது மறந்துட்டேம்மா. I don't want to make it defect. இது ஒரு நல்ல ஒரு குருத்து பச்சை green, very nice green. I love it. Thank you. It looks so beautiful, so beautiful. Oh, take that, Bobby. No. Hey. It's okay, my husband will fix it. கொஞ்சம் அந்த பக்கத்தில் பட்டுட்டு தான் நான் காலை அசைச்சதால. So beautiful, really lovely, love it. Thank you too. Brothers and sisters, எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். Thank you, happy. You're welcome, my baby girl. Thank you so much for watching. Take care, my lovelies. Bye. Bye.